கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் பட்டியலின சமூகத்தினர் பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டை உயர்த்த வழி செய்யும் பீகார் அரசின் திருத்த சட்டங்களை பாட்னா உயர்நீதிமன்றம் அதிரடியாக ரத்து செய்துள்ளது. சாதி அடிப்படையிலான கணக்கெடுப்புகளின் அடிப்படையில் எஸ்சி, எஸ்டி, எம்பிசி மற்றும் பிசி பிரிவினருக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்புக்கான இடஒதுக்கீட்டை 50 விழுக்காட்டிலிருந்து 65% அதிகரிக்க நிதிஷ்குமார் அரசு திட்டமிட்டது. பட்டியலின சமூகத்தினருக்கு 20%, பழங்குடியினருக்கு 2%, மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு 25% மற்றும் பிற்படுத்தப்பட்டோருக்கு 18% என 65 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்க முடிவு செய்யப்பட்டது. இது தொடர்பாக 2023ஆம் ஆண்டு பீகார் சட்டமன்றத்தில் 2 திருத்த சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதனை எதிர்த்து பாட்னா உயர்நீதிமன்றத்தில் பல்வேறு அமைப்புகள் வழக்கு தொடர்ந்தன. உச்சநீதிமன்றம் விதித்துள்ள 50 விழுக்காடு உச்சவரம்புக்கு மேல் இடஒதுக்கீட்டை அதிகரிப்பது அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கட்டமைப்பை மீறும் செயல் என்றும் சட்டமன்ற அதிகாரங்களுக்கு அப்பாற்பட்டது என்றும் மனுதாரர்கள் வாதிட்டனர். இந்த வழக்கினை விசாரித்து வந்த தலைமை நீதிபதி கே. வினோத் சந்திரன், நீதிபதி ஹரிஷ்குமார் அமர்வு இன்று பீகார் அரசின் இடஒதுக்கீடு திருத்த சட்டங்களை அதிரடியாக ரத்து செய்துள்ளது. பீகார் அரசின் திருத்த சட்டங்கள் அரசியலமைப்புக்கு முரணானது என்று தீர்ப்பில் தெரிவித்துள்ள நீதிபதிகள், இது அரசியலமைப்பின் 14, 15 மற்றும் 16 ஆகிய பிரிவுகளின் கீழ் சமத்துவத்திற்கான அடிப்படை உரிமைகளை மீறுகிறது என்றும் கூறியுள்ளனர். 153 பக்கங்கள் கொண்ட தீர்ப்பில் உச்சநீதிமன்றத்தால் ஏற்கனவே வரையறுக்கப்பட்டுள்ள விவகாரத்தில் மாநில அரசின் சட்டத்தை அனுமதிக்க முடியாது என்று உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. பட்டியலின மற்றும் பிற்படுத்தப்பட்டோருக்கு 65% இடஒதுக்கீடு வழங்கும் பீகார் அரசின் திருத்த சட்டங்களை பாட்னா உயர்நீதிமன்றம் ரத்து செய்திருப்பதால் முதலமைச்சர் நிதிஷ்குமாருக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.